ஜெயிலில் இருந்து ஒரு செல்ஃபோன் வச்சு வெளில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னு சொல்லி அப்போ ஒரு கேஸ் போடுறாங்க. ஜெயில் கேஸ் ஒன்று போடுறாங்க. அப்புறம் தான் நாகேந்திரனுக்கு கடுங்காவல் தண்டனையும் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜெயிலை கமாண்ட் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜெயிலை மாற்றுங்க, ஒரே ஜெயிலில் வைக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. இந்த இது போகல கொருக்குப்பேட்டை அந்த அந்த டெண்டர் வந்து யார்கிட்ட வருதுன்னா பாளையா கைவசம் வருது டெண்டரு. அதுலேயும் கொலை நடக்குது. அதுலேயும் நாகேந்திரன் பேர் அடிபட ஆரம்பிச்சிட்டு இப்படியா போய் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் ஒரு ஜியோ ஒன்று போட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா பொது மன்னிப்பு விட்டாங்கல்ல, பொது மன்னிப்பு விடுறோன்னா வேறு எந்த கிரிமினல் கேஸும் பெண்டிங் இல்லாதவங்களுக்கு தான் பொது மன்னிப்புன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க. நாகேந்திரன் மேலே பெண்டிங் இதை காமிச்சிட்டாங்க. செல்ஃபோன் கேஸு எல்லாத்துலேயும் பேர் அடிபட்டது தான், ப்ராப்பராக பேர் ஏறல. ஆனால் பேர் அடிபட ஆரம்பிச்சது. இதெல்லாம் சேர்த்து வெளியில் போனாலும் இவர் இதுமாரி தான் பண்ணுவார், அவரை விடக்கூடாது, எல்லாமே தகவல்கள் தான் அப்படின்னு பேர் அடிப்படுது. 2015ஆம் ஆண்டு ஆற்காடு சுரேஷோட சேர்ந்துட்டு தென்னரசு கொலையில் இவரோட பேர் அடிப்படுது.